ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம கிண்ண இட்லி செய்ய போகிறோம். அதுக்கு இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு கடுகு, வெந்தயம், உளுத்தம் பருப்பு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, பெருங்காயம் எல்லாத்தையும் மாவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பொடிக்க வச்சுன்னு சாப்பிட்லாம் இட்லிக்கு. அந்த இட்லி ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆனால் அது கப் கேக் மாதிரியா இருக்கும். இந்த மாதிரி நல்லா தாளிச்சிக்கோங்க. இது ஒரு டிஃப்ரெண்ட்டான இட்லி, டேஸ்டான இட்லி. எங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள், டிஸ்கிரிப்டிவ் பெல் பண்ணிக்கோங்க. இது தாளிச்சில் வச்சுட்டு மாவு பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சால்ட் போட்டுட்டு தண்ணி போய் கரைச்சிக்கோங்க. அப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு 3600 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துருக்கு. எனக்கு நன்றி. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பெருங்காயத்தூள், தண்ணியும் ஒரு உப்பு, 2 ஸ்பூன் உப்பு. அப்புறமா நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்தது இட்லி ஆன இருக்குல்ல, அது ரெடி பண்ணிக்கோங்க. ரெடி பண்ணிவிட்டு கிண்ணம் இருக்குல்ல, அதில் ஊற்றி, குட்டி குட்டியாக இருக்கும்ல, அதை ஊற்றி ஸ்டீம் மாதிரியாக வைக்கோங்க. இது எண்ணெய் வச்சுக்கோங்க. எண்ணெய் அப்புறமா தான் இட்லியாக ஆகும், ஆயில் மாதிரியா. அப்புறம் ஒட்டாரு. இப்படியும் நீங்கள் இட்லியும் ஊற்றிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இட்லி பொடி வச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, டிஸ்கிரிப்டிவ் பெல் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு 3006 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்காங்க. பாய்.